ராசிக்காரர்கள் இந்த பெண்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் சார்? கும்பம் மகரம் ரெண்டுமே வந்து சனிக்குரிய தன்மை. சனிக்குரிய தன்மைன்னா 7, 8, 17, 26ஆம் தேதி பிறக்கிறவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சனியினுடைய தன்மை. சனியினுடைய தன்மை அப்படின்னாலே அவங்களுக்கு இயல்பாகவே பார்த்திங்கன்னா வயிற்று வலிகள் காணப்படும், பித்தம் அதிகமாக காணப்படும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னாக்கா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு லெமன் வாட்டர் பரிகாரம் நீங்கள் செஞ்சுக்கிற. லெமன் வாட்டர்னால் என்னென்னு கேட்டிங்கனாக்கா எனக்கு குடித்தா சளி பிடிக்குதுன்னு சில பேர் சொல்லுவாங்க. அது மாதிரி இல்லாமல் மத்தியான நேரங்களில் வெதுவெதுப்பான தண்ணியில் குடிச்சிட்டு வாங்க. உப்பு மட்டும் சேருங்க, இனிப்பு சேர்க்காதீங்க. குடிச்சிட்டு வரும்போது உங்களுக்கு அந்த கர்ம பலன்கள் குறையும். கர்ம பலன்கள் குறைகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த இடத்துல தான் கர்ம பலன்கள் எல்லாமே வேலை செய்யும். இந்த ராசிக்காரங்க இந்த 8ஆம் நம்பர்காரங்களை குறிப்பாக நீங்கள் கவனிச்சிங்கனாக்கா முடி கொட்டிகிட்டே இருக்கும். கும்பராசி, மகர ராசி 8, 17, 26 பிறக்கிறவங்க, சனிக்கிழமை பிறந்தவங்க இவங்களுக்கெல்லாம் சக்கரம் ஆக்டிவேட் ஆகி அந்த இடத்துல முடியை தங்க விடாது. ஸோ முடி கொட்டிக்கிட்டு இருக்கோம், அல்லது முடி படியாது, அப்படி முடி வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு தன்மைகளும் அதுக்கு ஒரு குறியீடாக காணப்படும். இதுக்கு வந்து பரிகாரமாக வந்து நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, துளசி சூடுதல் நல்லது. துளசி இருக்குது பார்த்திங்களா, துளசி இலையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ஒரு பூவாகவும் அது பூ மாலையில் கட்டுவாங்க. ஸோ துளசி சேர்த்த கதம்பமாக இருக்கட்டும், அல்லது துளசியை மட்டுமே வந்து நீங்கள் சூடும்போது, குறிப்பாக வெங்கடாஜலபதிக்கு 8ஆம் நம்பருக்கு உண்டான தெய்வமான வெங்கடாஜலபதிக்கு அதை படைச்சிட்டு சனிக்கிழமைகளில் அணியும் போது சிறப்பான ஒரு நற்பலன்களை நிச்சயமாக பெறலாம்.